உண்மையில் இத்தகைய ஒரு எழுச்சிகரமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் போராட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் துணை நிற்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, கிட்டத்தட்ட இதைவிட எழுச்சிகரமான ஒரு போராட்டம் 2017 நடைபெற்றிருக்க வேண்டும். ஏன்னா 2017 தான் நீட் இங்கு அறிமுகமாகிறது. நம்முடைய அருமை தோழர் அனிதா அவர்கள் 2017 தான் நீட்டுங்கிற தேர்வை இந்தியா முழுமைக்குமாக, அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறார்கள். 2017 தான் ஒரு கிராமத்திலே இருந்து ஒரு மருத்துவராகி இந்த கிராமத்துக்கு என்னுடைய மக்களுக்கு நான் சேவை செய்வேன் என்கின்ற ஆசையோடு கனவோடு கண்டிப்பா நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும்லாம் போன அனிதா கடைசியில் தான் செய்த எந்த முயற்சிகளும் பலனளிக்காதபடியா தற்கொலை செய்து கொண்டதும் 2017 தான். அந்த 2017 இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி இங்கு ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனா இதே சென்னையிலே நுங்கம்பாக்கத்திலே பள்ளி மாணவிகள், நீங்க எல்லாரும் கல்லூரிகளிலே இருந்து வந்திருக்கிறீர்கள், பள்ளி மாணவர்கள் தெருவிலே உட்கார்ந்தார்கள். முக்கியமாக மாணவிகள் அனைவரும் உட்கார்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனா +2 மாணவர்கள் தான் இதுல டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லணும். பள்ளி மாணவர்கள் அன்று தெருக்களை நிரப்பினார்கள். கிட்டத்தட்ட ஒரு தீ பரவுவது போல ஒவ்வொரு செக்ஷனா அந்த போராட்டம் பரவியது. இப்போது நம்ம திரைத்துறையில இருந்து நம்முடைய தோழர் கவிதா பாரதி வந்தாரு. அப்பொழுது திரையுலகமே திரண்டு இந்த போராட்டத்தை எதிர்க்க முன் வந்தது. நமக்கு சில பலங்கள் பலவீனங்கள் உண்டு இல்லையா? பொதுவா திரைத்துறை வந்துட்டா ஒருவேளை தமிழ்நாடு பின்னாடி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே தான் பல்வேறு சூழ்ச்சிகளால் அந்த போராட்டத்தை அணைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகளாக நாம்னு சொன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருப்பதை போல இங்கு ஒரு கட்சியை தவிர, பாரதிய ஜனதா கட்சியை தவிர பிற அனைத்து கட்சிகளுமே, அதுல நம்ம வேறுபாடு பார்க்க வேண்டாம். நமக்கு ஒத்து வர கட்சி ஒத்து வராத கட்சி அதெல்லாம் விட்டுருங்க. அனைத்து கட்சிகளும் நீட்டை எதிர்க்கிறார்கள். நீட் தேர்வு தவறு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கட்சி ஆதரிக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டிலே ஒரு மாற்று கருத்து, மாற்று சிந்தனை 10 ஆண்டுகளாக வெற்றி பெறவே முடியவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதிலே சில விஷயங்களை நான் சொல்லணும். நீட் தேர்வு வருகின்ற பொழுது முதல்ல நுழைவு தேர்வு தவறு அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வேணும். 12 வருஷம் படிக்கிறீங்க இல்லையா? 12 வருஷம் படிப்புங்கிறது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? 10 வருஷம் வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் எல்லாரும் படிக்கிறோம். அதாவது அடிப்படையாக எல்லோருக்கும் தேவையான அறிவை நாம் பெறுகிறோம். 11, 12ல நீங்க முடிவு பண்றீங்க, நான் எந்த துறையிலே வரணும், எனக்கு எந்த பாடம் பிடித்திருக்கிறது, அதுல 2 வருஷம் படிக்கிறோம் இல்லையா? மொத்தம் 12 வருஷம் படிச்சு அதிலே வருகின்ற அறிவை வைத்து நடத்தப்படுகின்ற பரீட்சை முடிவுகள் எதற்காக புறக்கணிக்கப்பட வேண்டும்? 12 வருஷத்தை தூக்கி போட்டுட்டு நீட் தேர்வுக்குன்னு இந்த நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துதா? நீட் தேர்வுக்குன்னு இந்த நாட்டில் கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர் நடத்துதா? இல்லை. அப்ப கல்வியை அரசு தருவதாக சொல்லிக்கொண்டு முழுக்க முழுக்க தனியார் கையிலே இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸை வச்சு தரக்கூடிய அறிவை வைத்து நீங்க தேர்வு நடத்தி அதன் மூலமாக மாணவர்களை நீங்க மருத்துவராகவோ நாளைக்கு அதாவது இன்னைக்கு நீட்டு, இன்னைக்கு மருத்துவத்துறைக்கு மட்டும் அவங்க இதோட நிக்க போறதில்ல. அடுத்து பொறியியல் கல்லூரிக்கு போறாங்க, அடுத்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் வர்றாங்க. அதை விட கொடுமை என்னன்னா இனி எக்ஸிட் எக்ஸாம்னு ஒன்று வைக்க போறோம்னு சொல்றாங்க. அது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அதாவது நீட்டு நுழைவு தேர்வு, அதே போல வெளியே வர்ற தேர்வு, அது இதை விட கொடுமை. நீங்க டாக்டராவோ உள்ள
போயிட்டு டாக்டருக்கு படிக்கிறேன்னு உள்ள போயிட்டு இப்போ நம்ம ஆளுங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோன்னா என் பிள்ளை டாக்டர்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அட்மிஷன் கிடைச்சி உள்ள போனோன்னா என் பிள்ளை டாக்டர், ஏன்னா எப்படியாவது படிச்சு வெளியே வரப்போகுது. ஆனா இந்த வெளியே வர்றதுக்கு ஒரு தேர்வு வச்சாங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. உள்ளேயும் போயிட்டு டாக்டராகவும் ஆகி வெளியே வர முடியாது. மாணவ செல்வங்களே, இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஏன் நீட்டு தப்புங்கிற அடிப்படைகளை நாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, 12 வருடங்கள் இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் படிக்கின்ற சிலபஸ்ல அந்த எக்ஸாம் இல்லை. பெரும்பான்மை மக்கள் படிக்கின்ற சிலபஸ்ல அது இல்லை. எனவே அந்த பாடத்தில் படிச்ச பிள்ளைங்களால அந்த எக்ஸாம் எழுத முடியல. அதை எழுதணும்னு சொன்னா அவங்க பிரைவேட் கோச்சிங் போகணும், இல்லைன்னா எழுத முடியாது. எனக்கு தெரிந்து கடந்த 5 ஆண்டுகளில் மருத்துவத்துறை வேண்டாம் என்று நிறைய மாணவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். நான் ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்லலை. நீங்க வேணா நான் சொல்றத உங்க பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல உங்க அனுபவத்திலேயே நீங்க பாருங்க. எல்லாருமே இன்னைக்கு சயின்ஸ் குரூப் வேண்டாம். ஏன் சயின்ஸ் குரூப் வேண்டாம்? எனக்கு டாக்டராக இஷ்டம் இல்லைன்னு இல்லை, இன்ஜினியராக இஷ்டம் இல்லைன்னு இல்லை. ஆனா இஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு +2 முடிச்சோன்ன டாக்டர் அட்மிஷன் MBBSல போய் சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு 3 வருஷம் குறைஞ்சது நீட் தேர்வு எழுதுறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் இன்னைக்கு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அந்த படிப்பு. 12வது படிச்சு முடிச்சோன்ன நீட் MBBS அட்மிஷன் போனது போய் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 2 வருஷம் 3 வருஷம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 95% மேல படிக்கக்கூடிய மாணவர்களே 3 தடவை நீட் எக்ஸாம் எழுதுறத நாங்க பார்க்கிறோம். 2 தடவை எழுதுறாங்க, 3 தடவை எழுதுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த வீணடிக்கப்படுகின்ற 2 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த 3 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன நியாயம் சொல்ல போறீங்க நீங்க? ஒவ்வொரு பிள்ளையும் 17 வயசுல MBBSல நுழைஞ்சது போக இப்ப 20 வயசுல நுழையிறாங்க, 19 வயசுல நுழையிறாங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி. இது ஒன்று. இரண்டாவது, நீங்க இன்னொரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இந்தியா முழுமைக்கும் என்று நீங்கள் எதை பேசினாலும் அது உருப்படாது. நீங்க இத முதல்ல ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு வேற, உத்தரப்பிரதேசம் வேற, பீகார் வேற. எல்லா மாநிலங்களும் அவங்க வழியில நல்லா இருக்கட்டும். நம்ம யாரும் யாருக்கும் யாரும் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் இந்த எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு, ஒரே ட்ரெஸ். நாளைக்கு ட்ரெஸ் வேற தச்சு யூனிஃபார்ம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ், ஒரே பொருளை சாப்பிடணும், ஒரே உணவை சாப்பிடணும், ஒரே சாமியை கும்பிடணும், ஒரே எக்ஸாமை எழுதணும். இது எல்லாமே ஒரே சூழ்ச்சியின் வேறு வேறு வடிவங்கள் தான். நீ ஒரே சாமியை கும்பிடுன்னு சொல்றதும் எவ்வளவு பெரிய ஃப்ராடோ அதே அளவுக்கு ஃப்ராடு தான் இந்த இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் ஒரே தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று நீ சொல்லுவதும். அவரவர்களுக்கு என்று ஒரு மண் இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஒரு கல்வி முறை இருக்குது. ஏன் டீச்சர் சொல்லி கொடுக்கிற முறை வேற, ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கிற முறை வேற. 2 மாணவரும் ஒன்று கிடையாது. நான் யாரையும் இவங்க வசதி அவங்க தாழ்த்தி நான் சொல்லல. இவர் அனைவருக்கும் பொதுவான ஒரு பாடத்திட்டத்தையும் முன்னால் தர முடியாது, ஒரு கொஸ்டின் பேப்பரையும் உங்களால செட் பண்ண முடியாது. இதைத்தான் 2017 நாங்க சொன்னோம். இது இந்த திட்டமே ஒரு ஃப்ராடு. இன்னைக்கு நண்பர்களே, நீங்க என்ன பார்த்துட்டு இங்க பெரும்பாலும் நிக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த பரீட்சையெல்லாம் நடத்துறதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. நீங்க 2017 ஒரு போட்டோ போட்டாங்க எல்லாரும், கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்திலயோ பீகார்லயோ 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. அந்த பப்ளிக் எக்ஸாம் நடத்துற பில்டிங் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பள்ளி மாதிரி மனுஷங்க தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷங்களாம் யார் தெரியுமா? அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோரும் அடக்கம். எல்லாரும் என்ன பண்ணீங்க?
பண்ணிட்டு இருக்கானா பிட் எழுதி கொடுக்குறான் உள்ள. இந்த பிட் எழுதி கொடுக்கறத போட்டோ எடுத்து போட்டாங்க. இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி இது எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேட் பண்ணுவீங்க? ஒரு எக்ஸாம் பேட்டர்னே வேற மாதிரி நடக்குது இன்னொரு இடத்துல. அதே இது நீங்க மதுரையிலயோ சேலத்திலேயோ சென்னையிலேயோ அப்படி ஒரு எக்ஸாம் ஹாலை உங்களால காட்ட முடியுமா? சென்னையில் அப்படி ஒரு எக்ஸாம் ஹாலை போட்டோ எடுத்து காமிங்க பார்ப்போம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பயந்து போய் தவறுகள் நடக்கலாம். அவ்வளவு வெளிப்படையாக தவறுகள் நடக்கிற ஒரு ஹாலை வந்து இங்கே நீங்க காமிக்க முடியாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஊழல் என்பது ஏதோ இங்கு தற்செயலாக நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. ஊழல் நடத்துவதற்காக தான் இந்த திட்டங்களே கொண்டு வரப்படுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க ஏதோ நடத்துறதுல தப்பு பண்ணிட்டாங்க, அதாவது மோடி ரொம்ப பாவம், கல்வி அமைச்சர் ரொம்ப பாவம், கல்வித்துறை இலாக்கால உள்ள அதிகாரிகள்லாம் ஐயோ பாவம், இவங்களுக்கெல்லாம் இந்த ஊழல் நடக்கிறத பத்தி ஒண்ணுமே தெரியாது, யாரோ ஒரு 2 கருப்பு ஆடு உள்ள இருந்து ஊழல் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. நீங்க அந்த கருப்பு ஆடு இவரு இந்த கல்வி அமைச்சரையே கூட தர்மேந்திர பிரதானையே கூட நீங்க கருப்பு ஆடுன்னு நினைக்கலாம். ஆனால் கருப்பு ஆடுகளால் பிரச்சனை இல்லை, இந்த திட்டமே பிரச்சனை தான். இந்த நீட் என்கின்ற ஸ்கீம் பிரச்சனை, இந்த தேர்வு பிரச்சனை, இந்தியா முழுக்க நாங்க ஒரே கல்வியை கொண்டு வருவோம் என்று சொல்லுவது மோசடி. எனவே உங்களுடைய அல்டிமேட் எதுல இருக்கணும்னா, இந்தியா நீ டெல்லியில உட்காந்துக்கிட்டு சென்னையிலையும் திருநெல்வேலியிலையும் இருக்கிறவன் என்ன படிக்கணும்னு நீ முடிவு பண்ணாத. அத முடிவு பண்ற உரிமை எங்களுக்கு இருக்கு, எங்க மண்ணுக்கு இருக்கு. எங்க அரசியல் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நாங்க யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அது வேற பிரச்சனை, ஆனால் அவர்கள் முடிவு பண்ணுவாங்க. எங்க மாநிலம் எங்கள் கல்வி முறையை முடிவு பண்ணும், எங்களுடைய மாநிலம் எங்களுடைய கல்வியை முடிவு பண்ணும். எனவே உங்கள் முழக்கங்கள் 1 நீட் வேண்டாம், பேன் நீட். 2 கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. இதை நோக்கி முன்னேற வேண்டும். இந்த குரல்கள் அதை நோக்கி முன்னேற வேண்டும். வெறுமனே வந்து ஒரு அமைச்சரை காலி பண்ணா இன்னொருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்க போறான். இன்னைக்கு நீங்க அந்த கோரிக்கை வைங்க, அதை ஒண்ணு நான் அப்ஜெக்ட் பண்ணல. ஆனால் உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்கின்ற இறுதி இலக்கை வைத்து, நீட்டை உடனடியாக ஒழித்துவிடு என்கின்ற உடனடி இலக்கை வைத்து இந்த போராட்டம் முன்னேற வேண்டும் என்றும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும், முக்கியமாக இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இந்த மண்ணுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது. உங்களுக்கு வரலாறு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு நாங்க ஒண்ணு செய்ய முடியாது, அதுக்கு நாங்க ஒண்ணு செய்ய முடியாது. இந்த மண்ணுக்கு வரலாறு இருக்கு. உன் கட்சிக்கு வரலாறு இல்லாம இருக்கலாம், இந்த மண்ணுக்கு வரலாறு இருக்கு. அது நீட்டை எதிர்த்த வரலாறு, நீட்டை ஓட சொல்லுகின்ற வரலாறு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருகின்ற வரலாறு. எனவே தயவு செய்து அமைதியாக இருக்காதீர்கள். 2 போராடுகிற மாணவர்களை ஒடுக்காதீர்கள். இந்த வேண்டுகோளை வைத்து உங்கள் போராட்டம் வெல்லட்டும். நீங்கள் வெல்வீர்கள், நீங்கள் நிச்சயமாக வெல்வீர்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.